ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை மேலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் சரண்யா, வயது 42 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் விஸ்வகர்மா சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 8ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க சொந்தமாக பேக்கரி வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கும் 2ஆம் மனமாக இருந்தாலும் ஓகே, முதல் வரனாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், என்னோடய குழந்தை மாதிரி பார்த்துக்கிறவங்க மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தேனியில் வச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு 2 பெண் குழந்தைங்களை விட்டுட்டு இவங்களுடைய கணவர் வேறொரு பெண்ணோட அஃபேர் வச்சுட்டு அவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்க அவங்கள விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய 2 பொண்ணுங்களையும் இவங்க நல்லபடியாக படிக்க வச்சு திருமணம் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்ததுனால, பட் அவங்க 2 பேருமே இவங்களுடைய பேச்சு கேட்காம லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டதுனால இவங்க யாரு கூடயும் பேசுறதில்லன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமேலாவது தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்திக்கணும்னு தான் இவங்க இப்போ மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால் எந்த ஜாதியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. வசதி இல்லைனாலும் ஓகே, வேலை இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, என்னோடய இந்த பேக்கரி ரன் பண்ணால் போதும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு 2-3 வீடு இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு 4-5 பிளாட் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் வசதி இல்லைனாலும் ஓகே தான், தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அன்பாக பார்த்துக்கிட்டா மட்டும் போதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா சசிகலா, வயது 33 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் விஸ்வகர்மா சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம், வேறு ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு இவங்க பிஇ முடிச்சுட்டு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 35,000 சேலரி வாங்கதான் சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகே, எந்த வயதாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி 6 மாதத்துலேயே கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டதாகவும், ஸோ இவங்களுக்கு அதனால் குழந்தைங்களாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வரக்கூடியவருக்கு குழந்தை இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. அப்பா கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க, அம்மா ப்ரைவேட் ஜாபில் இருக்காங்க. உடன் பிறந்தவங்க 2 அண்ணாங்க. அவங்களாம் திருமணமாகி ஒரு அண்ணா வெளிநாட்டில் இருக்காங்க, ஒரு அண்ணா கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களும் கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வரக்கூடியவர் தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய ஃபேமிலிக்கு ஓரளவு சப்போர்ட்டாக இருக்கிறவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களுடைய அப்பா வீட்டோட மணமகனாக தான் வேணும், ஏன்னா எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, ஃபஸ்ட்டு தான் தெரியாமல் பண்ணிட்டோம், இப்போ வீட்டோட மணமகனாக தான் எங்களுக்கு வேணுங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. என்னோடய பொண்ணுக்கு ஒரு 15 சவரன் நகையும் அது இல்லாமல் சீர்சனத்து ஒரு வீடு எழுதி தரதா சொல்லியிருக்காங்க. என்னோடய பொண்ணு எந்த ஒரு குறையில்லாமல் பார்த்துக்கிட்டா மட்டும் போதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும்.